அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். காலையில் இன்றைக்கி நான் நியூஸை எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்லோடுக்கு கொடுத்தா அப்லோட் ஆகுதில்லை. என்னடான்னு பார்த்தா சிம் கார்டு கேன்சல் ஆகி இருக்குது. அதாவது சிம் கார்டு வேலை செய்யுது, வைஃபை மேலே காட்டுது, ரீசார்ஜ் போட்டு இப்போ ஒரு 4 நாள் தான், இன்னும் 20 நாள் 21 நாள் பெண்டிங் இருக்குது, பேலன்ஸும் இருக்குது. ஆனால் சிம் கார்டு வேலை செய்யாமல் இருக்குது. அதாவது கோல் போகுதில்லை, கோல் வருவதில்லை, இன்டர்நெட் வேலை செய்யுதில்லை. ஆனால் இன்டர்நெட் சிம்பிள் காட்டுது, மேலே 4G ப்ளஸ் காட்டுது, 5G ப்ளஸ் காட்டுது. ஆனால் நெட்டு ஒன்றாகுது, சும்மா வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யுது. யூடியூப் ஆன் பண்ணினா யூடியூப் ஒன்றாகுது, ஒவ்வொரு பக்கம் சேஞ்ச் பண்ணினா சேஞ்ச் ஆகுது. ஆனால் வருதில்லை, வீடியோ ப்ளே பண்ணால் ப்ளே ஆகுதில்லை, மெசேஜ் அனுப்பினா வாட்ஸ்அப்பில் சுற்றுது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இன்றைக்கி காலையில். அதுக்கப்புறமா என்ன பண்ண, எப்படியோ ஒரு மாதிரியாக ட்ரை பண்ணி வீட்டு வைஃபையை கனெக்ட் பண்ணி வெளியில் போய் நின்று வீட்டு வைஃபையை கனெக்ட் பண்ணி ஒன் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா என்னுடைய வைஃபை என்னோடய ஃபோன் நம்பர், அது வைஃபை நம்பர் எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு என்ன செஞ்சேன், எஸ்டிசி ஆஃபீஸ், என்னுடைய எஸ்டிசி எஸ்டிசி ஆஃபீஸுக்கு காலையில் கேலாவில் பைராக் மாலுக்கு போய் அங்கே செக் பண்ணி பார்த்தேன். அங்கே போனால் லைன் நிற்குது, ஒரு தொகை லைன் நிற்குது. எல்லாமே நிறைய பேர் தொழிலாளர்கள் தான். என்னடா இது சம்பவம், எல்லாமே இப்படி க்ரௌடாக நிற்குது, ஒவ்வொருத்தரும் லைனில் நிற்கிறாங்களே, இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, என்ன ஏதுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தால் எல்லாரும் நிறைய பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் 2-3 பேர் வந்தாங்க. நிறைய பேர் சொன்ன கதை என்னென்னா, எல்லாருமே பாஸ்போர்ட்டில் தான் சிம் எடுத்தது. நானும் வந்த புதுசில் எடுத்தது பாஸ்போர்ட்டில் தான் சிம் எடுத்தது. அந்த பழைய காலத்தில் வந்த புதுசில் எடுத்த அந்த சிம், வீவா இருக்கிற டைமில் எடுத்த சிம். அப்போது அந்த வீவா இருக்கிற டைமில் எடுத்த சிம் இன்றைக்கு வரைக்கும் அதே சிம் தான், அதே ஆஃபர், அதே இதில் தான் ஓடிட்டுருக்குது. 1000 GB டேட்டா, 1000 மினிட்ஸ் லோக்கல். மாதத்துக்கு 1000 GB டேட்டாவும் 1000 மினிட்ஸ் லோக்கல் மினிட்ஸும். அப்போது இந்த டேட்டா இது 5 KD. இதுதான் ரன்னிங்லேயே இருக்குது என்னுடைய அந்த சிம் கார்டுக்கு. வைஃபைக்கு 8 KD, அது 1000 GB 2 month. அப்போ அதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபுல்லாகவே ஸ்தம்பிதமாகிட்டு இன்றைக்கி நின்றுட்டு. அப்போ நம்மளோட வேலை செய்யக்கூடிய சகோதரிக்கு நான் தான் எடுத்து கொடுத்தேன் சிம். அந்த சிம் கார்டு நான் இதில் எடுத்து கொடுத்தேன். அதாவது நான் பிறகு என்னுடைய இது கிடைச்ச பிறகு, ஐடி கார்டு கிடைச்ச பிறகு ஐடியில் எடுத்ததால் அவங்களுடைய சிம்முக்கு எதுவும் ஆகலை. ஆனால் என்னுடைய சிம் கார்டு, என்னுடைய வைஃபை எல்லாமே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போனால் சிஸ்டமில் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க ஐடியை கொடுங்க. ஐடியை கொடுத்ததுக்கப்புறமா ஐடி அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க. நான் திருப்பி என்ன செய்கிறேன், இந்த 102க்கு அடித்தா கோல் போகுது, நார்மல் கால். 102க்கு கால் பண்ணி ப்ளீஸ் தயவு செஞ்சு எப்படியாவது இதை பாருங்கள் என்ன இதுன்னு சொல்ல அவங்க சொன்னாங்க போய் அப்டேட் பண்ணுங்கன்னு. அப்டேட் பண்ணின பிறகு 1/2 மணித்தியாலமும் அப்பையும் வருதில்லை. இங்கே எகேலாவில் பைராக் மாலில் அந்த ஸ்டாஃப்ஸுக்கிட்ட கேட்டால், எஸ்டிசியில் வேலை செய்கிற அந்த ஸ்டாஃப்ஸுக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க உங்கள் கண்ணு முன்னாடி தானே இப்போ ஐடியா போட்டு அப்டேட் பண்ணணும், ஓகே ஐ எம் டன் அப்படின்னு. அங்கே கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி கேட்டால் இல்லை இன்னும் அப்டேட் ஆகலை, அவங்கள செக் பண்ண சொல்லுங்கள். மாறி செக் பண்ணி கடைசியாக ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா நிறைய பேர் ஹவுஸ்மேட்டுகளோட வந்தவங்க, ஒரு மாமா என்ன பண்ணாங்க, பணிப்பெண்ணுக்கு சிம்மை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்கள அதே பிரச்சனை தான், கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்க. அவங்களுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, பார்க்குறாங்க, சரி வரலை. கடைசியாக அவங்க அக்காமாவை கொடுத்து புது சிம் ஒன்று அப்படின்னு புது சிம் ஒன்று கொடுத்து போட்டு உடனே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. யாரெல்லாம் ஐடி கார்டு, அதாவது உங்களோட ஐடி கார்டை கொடுக்காம, ஒன்று ஐடி கார்டு எக்ஸ்பயர் ஆகி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு ஐடி கார்டை அதாவது உங்களுடைய மொபைல் ஐடியில் போயிட்டு அதை அத்தென்டிகேட் பண்ணி ஆக்டிவ் பண்ண வரும். ஓகேயா, நீங்கள் ஐடி கார்டு கொடுத்து வாங்கியிருந்தாலும் ஐடி எக்ஸ்பயர் ஆகின பிறகு புதிய ஐடி எடுத்ததும் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ண வரும். அப்படி இல்லாமல் யாரெல்லாம் பாஸ்போர்ட் கொடுத்து சிம் வாங்கியிருக்கீங்களோ, அதாவது நீங்கள் ஐடி கார்டு இல்லாமல் வந்த புதுசில் பாஸ்போர்ட் கொடுத்து வாங்கின சிம், அதே சிம் தான் இப்போ வரைக்கும் ரன்னிங்கில் இருக்குது. அப்படின்னா எந்த நேரத்துலையும் உங்களுடைய சிம் கார்டு இதே மாதிரி ஸ்தம்பிதமாகலாம். அதாவது இன்டர்நெட் இருக்கும், காசு போட்டு இருக்கிறீங்க, இன்னும் 10 நாள் 20 நாள் இன்டர்நெட் முடிகிறதுக்கு டேட் இருக்குது, உள்ள காசு இருக்குது, ஆனால் என்ன பிரச்சனை, வேலை செய்யுதில்லை. நெட்டும் ஒன்றில் காட்டுது, நெட்டும் இப்போ பாருங்கள், இப்போ என்னுடைய சிம்முக்கு என்னுடைய சிம்மில் நான் காசும் போட்டிருக்கிறேன் சரியா.
காசும் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறேன் 2 கேடி 133 ஃபில்ஸ் காட்டுது. டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 25 25 டேஸ் வந்து டேட்டும் காட்டுது. அதாவது 25 நாள் டேட்டும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் ரீசார்ஜ் பண்ணது தான் சரியா. இதை பாருங்க, காசு வந்து 2 கேடி 133 ஃபில்ஸ் இருக்குது. எக்ஸ்பயர் டேட்டை பாருங்கள் 25 டேஸ் இருக்குது. 25 டேஸ் அதாவது எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு நாள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 5 நாளைக்கு முதல் தான் கார்டும் போட்டேன், காசும் இருக்குது. என்னடா ஒன்றுக்குமே வேலை செய்யதில்லையே அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு தலைக்குழப்பம் ஆகிடுச்சு காலையில். அதுக்கப்புறமா தான் இதெல்லாமே கேட்டு பேசி அங்கே கஸ்டமர் கேருக்கு அடித்து பேசி கதைச்ச பிறகு எல்லாம் செஞ்ச பிறகு தான் இந்த மாதிரி சிச்சுவேஷன் தெரிய வந்துச்சு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு மட்டும் நார்மல் காலில் இருந்து அடித்தா கோல் போயிடுச்சு. வேறு வாட்ஸ்அப்போ இல்லை வேறு யாருக்கோ நார்மல் கால் ஆதி கால் அடித்தாலோ கோல் போகலை. ஆனால் இதில் நல்ல விஷயம் என்னென்னா, அவங்களுடைய கஸ்டமர் கேருக்கு மட்டும் நான் கோல் அடித்தேன் 102க்கு 102 கோல் அடித்தேன், கோல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா பேசும்போது அவங்க இந்த விஷயத்த சொன்னாங்க. இப்போ யாரெல்லாம் பாஸ்போர்ட் கொடுத்து அந்த சிம் கார்டு வாங்கியிருக்கீங்களோ, எந்தெந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, சிம் கார்டு வாங்கியிருக்கீங்களோ அத்தனை பேரும் ரெடியாக இருங்க. உங்களுக்கு ஆல்ரெடியே வந்துடுச்சுன்னா இன்னும் போய் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லாத பட்சத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களுடைய சிம் கார்டு எல்லாம் வைஃபை காட்டும், இந்த நெட் ஒன்றில் காட்டும், நெட் ஒன்றில் தான் இருக்கும். சிம் கார்டு எந்த பிரச்சனையும் இல்லை, வைஃபை ஃபோனில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து நெட்டு வேலை செய்யாது, கோல் எதுவும் வராது. அப்படி ஒரு மாதிரி அப்படியோ என்ன சொல்கிறது, அது அப்படியே ஒரு மாதிரியாக நின்று போய் அப்படியோ இருக்குது, பிரமிச்சு போன மாதிரி நிற்குது. அப்படியோ என்னடா பிரம்ம பிடிச்சிருச்சா ஃபோனுக்கு, எல்லாமே வேலை செய்யுது ஆனால் கோல் மட்டும் வருது இல்லை, டேட்டாவும் இருக்குது, காசும் உள்ள இருக்குது, டேட்டும் இருக்குது. இப்போ தான் கிட்டத்தில் தான் நான் ரீசார்ஜும் பண்ணது, என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்க வைக்கும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய ஐடி கார்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரான்ச்சுக்கு அந்த இதுக்கு போங்க. இப்போ எஸ்டிசி ஓரிடோ ஜெயின் இந்த கம்பெனிகள் இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சுக்கு போனீங்கன்னா அவங்கள்ட்ட போய் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அப்டேட் பண்ணி தருவாங்க. ஐடியை அப்டேட் பண்ணி ஒரு குறைஞ்சது ஒரு 10 to 20 நிமிஷம் வரைக்கும் போகலாம். எனக்கு குறைஞ்சது அரை மணித்தியாலும் போயிடுச்சு இது அப்டேட் ஆகி எனக்கு வாரத்துக்கு. மாறி நான் அப்டேட் பண்ணிட்டேன், அப்டேட் பண்ணுங்கள், இங்கே அப்டேட் பண்ணியாச்சு, அங்கே அப்டேட் பண்ணுங்கள், மாறி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக பார்க்குறேன் நம்மளுக்கு தான் மெசஞ்சரில் வரக்கூடிய மெசேஜ் தான் சத்தம் ஓவரு, மெசேஜ் சத்தம் அடிக்குது மெசஞ்சரில். அப்போ நினச்சிக்கிட்டேன் ஓகே ஆக்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு. அதால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குது மக்களே. உடனே உங்களுடைய இந்த பிரச்சனை இப்படி ஏதாவது வந்துச்சுன்னா உடனே நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணுங்கள். இதை மாதிரி போய் செஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு சான்சஸ் இருக்குது.